எல்லோருக்கும் வணக்கம். இன்று பிப்ரவரி 14 அன்று நாடு முழுவதும் கருப்பு தினமாக இன்று அனுசரிக்கப்படுகிறது. ஏன், எதற்காக கருப்பு தினம் அனுசரிக்கப்படுகிறது, இந்த பிப்ரவரி 14ல என்ன நடந்தது என்பதை பற்றி இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். வாங்க. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும், துச்சமாக எண்ணி நம்மை தூறு செய்த போதிலும், அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. ஆர்மி எனக்கு வெறும் ஜாப் இல்ல, இட்ஸ் மை லைஃப். பிப்ரவரி 14 அப்படின்னு சொன்னாலே நமக்கு நினைவுக்கு வர்றது காதலர் தினம். அதற்கும் மேலாக பிப்ரவரி 14 நம் நாடு முன்னாள் இராணுவ வீரர்கள் மற்றும் சிஆர்பி வீரர்களுக்கு இன்று கருப்பு தினமாகவே அனுசரிக்கப்படுகிறது. முக்கியமா பிப்ரவரி 14 2019 ஆண்டு சிஆர்பிஎஃப் உடைய 78 வாகனங்கள் ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு செல்லும் போது, அதாவது கான்வாயின் சொல்லும் அந்த கான்வாயுடைய இதுல காஷ்மீர்ல லிதாபுரா என்ற இடத்துல, புல்வாமா என்ற டிஸ்ட்ரிக்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் தீவிரவாதிகளால் குண்டு வைத்து தகர்த்தப்பட்டது. அந்த தகர்த்தப்பட்ட இடத்தில் 40 சிஆர்பிஎஃப் ராணுவ வீரர்கள் வீரமரணம் அடைந்தனர். அவ்வளவு உடம்பு பீஸ், காலு எல்லாம் பீஸா போயிடுச்சு. அந்த ராணுவ வீரர்களுக்காகவே இன்று ஸ்பெஷலி அன்னைக்கு அந்த பிப்ரவரி 2019 நாடே இருண்டு போச்சு. அந்த செகண்ட் டே ஒரே ஒரு ஆள், ஒரு முன்னாள் ராணுவ இறந்துட்டார், உயிர் தியாகம் பண்ணிட்டாருன்னா அந்த ஊரு, அந்த தாலுகா டிஸ்ட்ரிக்டே ஒரு பெரிய ஒரு சுச்சுவேஷன்ல மாறிடும். ஏன்னா ஒரு ராணுவ வீரமரணம் நடந்து வரும்போது அது போயிடும். ஆனால் 40 உயிர்கள் ஒரே இடத்துல 40 உயிர்கள். அந்த குடும்பங்கள், அந்த குடும்பத்தை சார்ந்தோர்கள், அந்த பிள்ளைகள் எப்படி பரிதவிச்சிருப்பாங்க. ஜஸ்ட் இன்னைக்கு நீங்க கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. அந்த ஒரு காலகட்டம் 2019 அந்த ஒரு காலகட்டத்தில் இன்னைக்கு 7வது ஆண்டு நம்ம நடைபெற்று இருக்கோம், அந்த அனுசரிச்சுட்டு இருக்கோம். 7 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அந்த 40 ராணுவ வீரர்களுக்கும் சிஆர்பிஎஃப் ராணுவ வீரர்களுக்கும் வேலூர் மாவட்டத்தை சார்ந்த அனைத்து முன்னாள் முப்படை ராணுவர்களுக்கும் நம்முடைய வெட்ரான்ஸ் உரிமை குரல் யூடியூப் சேனல் சார்பாக எல்லோருக்கும் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய இன்னைக்கு 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்துங்க. அந்த மௌன அஞ்சலி செலுத்தினால் அவங்க குடும்பத்தாரும் அவங்க நல்லா இருக்கணும், அந்த 40 ராணுவ குடும்பங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவனை நம்ம பிரார்த்திக்கிறோம். அதோடு மட்டுமல்லாமல் அந்த இடத்தில், அந்த சம்பவ இடத்தில் நடந்த சில காட்சிகளை நாம் இந்த வீடியோ காணலாக நாம் பார்ப்போம்.